படிக்கணும். போன் விளையாடுறது ஒரு நன்மையும் இல்லை. போன்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. புக்ல என்ன இருக்கு? புக்ல என்ன நன்மைகள் இருக்கு? புக்கு படிச்சா நம்மளால ஈஸியா ஒரு கட்டுரைனாலும் எழுதலாம். ஏன் நம்ம நாலேஜ் கூட வளரும். சரி, அப்பவா நம்ம புக்கு படிக்கலாம். பத்தியா சாதனை பெண் பத்மாவதி புக் எடுத்திருக்கேன். எனக்கு சின்ன கடற்கண்ணி புக்கு கிடைச்சிருக்கு. வாசிக்கலாமா? வாசிக்கலாமே. சின்ன கடற்கண்ணி. கடல் அரசனுக்கு 6 கடற்கண்ணி மகள்கள் இருந்தனர். அவர்களும் கடைமகள் சின்ன கடற்கண்ணி பேரழகி இருந்தாள். ஒரு புயல் வீசும் நாள் அன்று சின்ன கடற்கண்ணி கடலின் மேற்பரப்பிற்கு சென்றாள். கடலில் மேற்பரப்பிற்கு நண்பர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக ஒரு திருக்குறளாக வாசிக்க வேண்டும். நிறைய புத்தகங்கள் தமிழில் உள்ளன. உதாரணத்திற்கு தொல்காப்பியம் போன்ற தமிழ் சிறந்த நம் அறிவும் வளரும், நமது வாசிப்பு இதன் வளவு மையமில்லை. அதோடு பிரபல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உங்களுக்கு எந்த வழியும் தெரியவில்லை என்றார், ஆனால் நூலகத்தின் வழி கண்டிப்பாக தெரிய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதே போல் நாம் நூலகத்திற்கு ஒவ்வொரு நாளும் சென்று ஒரு புத்தகம் படிக்கிற பிள்ளைங்களா படிக்கிறது வாசிப்பது போன்று நன்றி.